வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியே ஜோதிடர் வெற்றிபாலன் திருவள்ளூர்லேருந்து 2026ஆம் ஆண்டு மே மாதத்தினுடைய ராசி பலன்களை பார்க்கலாம். அந்த ராசி பலன் என்பது இந்த 4 கிரகங்கள் தான் முக்கியமாக மாத பலன்களை நம்ம சொல்லுவோம். அந்த மாத பலன்களுக்கு முதல்ல சொல்லக்கூடியது சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய். இந்த 4 கிரகங்கள் தான் மாத பலனுக்கு பயன்படுத்துவோம். அப்படி பயன்படுத்தும் பொழுது இந்த 4 கிரகங்களுடைய நிலைப்பாடை வச்சுதான் ராசிகள் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாதத்திற்கும். வருடத்திற்கு வேற, மாதத்திற்கு இதுதான் பார்ப்போம். துலாம் ராசி லக்ன அன்பர்கள் 2026 மே மாத பலனை பார்த்துடலாம். உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரிய பகவான், புதன் பகவான் மே மாசம் முதல்ல இருக்காரு. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார், ராசியாதிபதி. உங்கள் ராசிக்கு சுக்கிரபன் தான் ஆட்சி. அவர் லக்னத்திலிருந்து உங்க ராசி லக்னத்திலிருந்து 8ஆம் இடத்துல இருக்காரு. எப்பவும் போல 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. அது இந்த ஒரு வருடமா இருக்காரு, அப்படிதான் இருக்காரு. 11ஆம் இடத்துல கேது பகவான், 6ல சனியும் பிளஸ் செவ்வாயும் இருக்காங்க. 5ஆம் இடத்துல ராகு பகவான். இதுதான் கிரக நிலையுடைய அமைப்பு. இப்போ லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் புத ஆதித்யா யோகம் இருக்கிறதுனால பொதுவாக பெண்களுக்கு தன்னுடைய கணவர்கள் மூலியமாக, அரசாங்கத்தின் மூலியமாக வர வேண்டிய வரவுகள் அனைத்து வர்றதுக்குலாம் வாய்ப்பு உண்டு. பெண்கள் ஏதாவது வீடு கட்டணும், லோன் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதத்தில் உங்களுடைய கணவர் பேரில் எடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஒரு நகை வைக்கணும், அடமானம் வைக்கணும்னா கூட உங்கள் நகை நீங்கள் உங்கள் பேரில் வைக்காதீங்க, உங்களுடைய கணவர் பேரில் வைங்க. அது சீக்கிரமாக மீட்டிடலாம். அந்த மாதிரிலாம் பொதுவான பலன்கள் துலா ராசிக்கு இருக்குது. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக தான் இந்த மாதம் இருக்கிறது. ஆரம்பத்தில் சூரிய பகவான் மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்காரு. அதனால் ஆரம்ப காலங்களில் உங்களுக்கு அருமையாக அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இல்லை தகவல் தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும், புதன் உங்களுக்கு 10க்கும் 12க்கும் அதிபதி, அவரும் அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு 7ஆம் இடம் சார்ந்த கணவர் மூலியமாக பிரிவினைகள் இருந்தவர்கள், கணவன் மூலியமாக மனக்கசப்புகள் இருந்தவர்கள்லாம் இப்போ கொஞ்சம் கூடுறதுக்கு சேர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இந்த ஒரு மாதம் அருமையாக உங்கள் 2 பேருக்குள்ள அந்யோன்யம் இருக்கும், சுபமாக பயணிக்கலாம். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி நீங்கள் வைக்கலாம். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நகைகளை வாங்குவதற்கும் ஒரு வாய்ப்புகள்லாம் ஏற்படும். ஏன்னா 9ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பதனால, பொன்னன் குரு பகவான் இருப்பதால் இந்த 15 தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் அங்கே வர்றதுனால, சுக்கிரனும் குருவும் காம்பினேஷன் ஆகிறதுனால இவங்க தங்க நகைகளையும் வெள்ளி நகைகளையும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த பெண்களுக்கு ஏற்படும். பெரியவர்கள் முதியவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு சுபமான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். இருந்த வந்த நோய்களுடைய வீரியம் குறையும், மருத்துவ செலவும் குறையும். வெயில் கடுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் என்றதுனால நிறைய தண்ணீர் குடிக்கணும், குளிர்ந்த பொருட்கள் நிறைய பயன்படுத்திக்கணும். இது துலாம் ராசி சுக்கிரனுடைய வீடு என்றதுனால ஜலராசின்னு சொல்லுவாங்க. அந்த குளிர்ந்த பிரதேசம் கொண்ட ஒரு அருமையான ஒரு மிருதுவானவர்கள், அமைதியானவர்கள், பொறுமையானவர்கள், தொட்டு பார்த்தா தாங்க முடியாது, அந்த மாதிரி ஒரு குணம் கொண்டவர்கள் தான் துலாம் ராசியார்கள்லாம். இதுல மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு காலகட்டம். இப்பொழுது அருமையான ரிசல்ட் அவங்களுக்கு வரும். ரிசல்ட் மாணவர்கள் எக்ஸாம்லாம் எழுதியிருப்பாங்க. துலாம் ராசி கொண்ட, துலாம் லக்னம் கொண்ட மாணவர்கள் மாணவிகள் அனைவருக்கும் ஒரு அற்புதமான ரிசல்ட் காலகட்டங்கள்லாம் வரும். இதுலயே நீட் எழுதுறவங்கலாம் ரொம்ப சூப்பரா தேர்ச்சி அடைவாங்க, வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புலாம் இருக்கு. நீட்டு தைரியமா எழுதுங்க, 100% நீங்க நிறைய மார்க்கோட நீட்டு பாஸ் பண்ணுவீங்க. ஏன்னா துலா ராசிக்கு 7ஆம் இடத்துல புதனும் சூரியனும் ஒன்னா இருக்கிறதுனால தான் அந்த மே மாதம் 15க்குள்ள அந்த தேர்வு வந்துச்சுன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும் உங்களுக்கு. அதில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. 5 தேதிக்கு அப்புறம் சூரிய பகவானும் புதன் பகவானும் உங்களுக்கு லக்னத்திலிருந்து ராசியிலிருந்து 8ஆம் இடத்துக்கு வந்துடுவாங்க. அதனால உங்கள் ராசிக்கு தான் அதுவும் ஆதிபத்தியம் சொல்லுவாங்க. சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் கொண்ட ராசி துலாம், அதுவே இன்னொரு ஆதிபத்தியம் கொண்டது ரிஷபராசி. அப்போ உங்களுடைய ராசிக்குள்ளேயே வர்றதுனால அது கொஞ்சம் பவர் இருக்கும். ஆனால் இப்போ 7ஆம் இடத்துல இருக்கிற பவர் மாதிரி அப்போ வராது, கொஞ்சம் குறையும். அதனால் மே 15க்குள்ள ஒரு எக்ஸாம் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நீங்கள் அற்புதமாக ஜெயிச்சிடுவீங்க, வின் பண்ணிடுவீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, தன்னுடைய பார்ட்னர் கூட தொடர்பு வைத்திருப்பவர்கள் அருமையான அனுகூலங்கள் பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். பார்ட்னர்கள் மூலியமாக நல்ல ஒரு செய்திகள் சேரும். பார்ட்னர்கள் மூலியமாக நிறைய தொழில் வளர்ச்சிகள் மேம்படுத்துவீங்க. வெளிநாடு வெளியூர் பயணம் செய்பவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு மாதம் அருமையான ஒரு மாதமாக இருக்கும். வெளிநாடு வேலை தேடி போவர்களுக்கும் ஒரு வாய்ப்புகள் நல்லா கிடைக்கும். வெளிநாட்டில் படிக்க செல்பவர்கள்லாம் தாராளமாக இந்த மாத ஆரம்பத்திலேயே அவங்க அப்ளிகேஷன் போடுறது, பாஸ்போர்ட் எடுக்கிறது, இதெல்லாம் செஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் இந்த ராசி ப்ரெடிக்ஷன் நம்ம சொல்லும் பொழுது, ஐயா நீங்க சொல்றீங்க ராசி ப்ரெடிக்ஷனு கரெக்டு, ஆனா சில சமயம் அதுக்கு எங்களுக்கு மேட்சிங் ஆக மாட்டேன்னு சில பேர் கேட்கறாங்க, இந்த சார்ட்டும் பண்றாங்க. அப்ப அதுக்கு என்ன விஷயம்னா, அவங்களுடைய ராசி லக்னமோ
அவங்களுக்கு ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் எப்படி இருக்கான்னு அவங்க பர்த் சார்ட்ல பார்க்கணும். அந்த பர்த் சார்ட்ல செவ்வாய் பகவான் நீச்சமாக இருந்தாருன்னா, அவயோகமாக இருந்தாருன்னா, இப்ப நான் கொடுக்குற ப்ரெடிக்ஷனுக்கு கொஞ்சம் டேலி ஆகாது அவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க, அதாவது மேக்சிமம் செவ்வாய் கொஞ்சம் கெட்டு போனவர்களுக்கு திருமணம் தடை தடங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். அப்படி திருமணம் ஆனாலும் அந்த குழந்தை பிறப்புல நிறைய தடை தடங்கள் இருக்கும். சரி, அப்படி திருமணமாகி குழந்தையும் பிறந்து வச்சுங்களேன், அந்த ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கும். இது மூணுமே கண்டிப்பா வந்து இது செவ்வாய் சரி இல்லாதவங்களுக்கு நடக்குது. அது மட்டும் இல்லாம சகோதர காரகத்துவம்னு சொல்லுவாங்க. சகோதரனா அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு பிரச்சனை, பிரிவினைகள், கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போறதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் தனிப்பட்ட முறையில கொஞ்சம் நம்ம ஹாரோஸ்கோப் பார்த்துக்கணும். அவங்களுக்கு பர்த் சார்ட்டை வச்சு எங்கிட்ட ஒரு கன்சல்டேட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு என்ன ரெமடின்னு கொடுப்பேன். அந்த ரெமடியை நீங்க பயன்படுத்தி அதுல இருந்து நீங்க வெளியே வந்துடலாம். இது நிறைய பேர் பண்றாங்க. இந்த சர்வீஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அது நீங்க நம்ம கீழே இருக்கிற அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி அதெல்லாம் நீங்க அந்த சர்வீஸை நீங்க எடுத்துக்கலாம். நீங்க எங்க இருந்தாலும் சரி, உலகம் ஃபுல்லா எங்க இருந்தாலும், வெளி மாநிலங்கள்ல இருந்தாலும் நீங்க வந்து ஆன்லைன் மூலியமாக தொடர்பு கொண்டுக்கலாம். நம்ம கிட்ட வந்து ஆன்லைன்லயே பேச முடியும், ஆஃப்லைன்லயே பேச முடியும். ஆன்லைன்ல தொடர்பு கொண்டு ஏன்னா வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் இருக்கவங்க ஆன்லைன்லயே நீங்க வந்துக்கலாம். லோக்கல்ல இருக்கவங்க ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டுக்கிட்டு நம்ம 1-to-1 பார்த்துக்கலாம். இல்லைன்னா குரூப் டிஸ்கஷன்லாம் கூட இருக்கு. நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. அதாவது பட்ஜெட் வைஸா வந்து நிறைய ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து நம்மளுடைய டீம் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கால் பண்ணுங்க, உங்களுக்கு கைட்லைன் கொடுப்பாங்க. என்ன ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு சொல்யூஷன் நிச்சயமாக உண்டு. எந்த பிரச்சனைக்கு பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கு. அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைக்கும் நமக்கு வந்து இறைவன் தான் நமக்கு தீர்ப்பு கொடுக்க போறாரு. அந்த இறைவன் கிட்டே போய் நம்ம சரணாகதி அடையணும். அப்ப எங்க யாருகிட்ட போகணுன்றதுதான் தத்துவம். என்ன விஷயம்னா மாதா, பிதா, குரு, தெய்வம் சொல்லுவாங்க. அப்ப குருவாகிய ஒரு அஸ்ட்ராலஜர்ஸ் நாங்க உங்களுக்கு தேவையான ஒரு தெய்வத்தை காட்டுவோம். இந்த தெய்வத்தை போய் வழிபாடு பண்ணுங்க, இந்த நேரத்துல போய் பண்ணுங்க, இந்த நட்சத்திரத்துல போய் பண்ணுங்க, இந்த திதியில போய் பண்ணுங்கன்னும் போது நீங்க அதுல போய் பண்ணும்போது அங்க உங்களுக்கு ரெமெடி கிடைக்கும். அதுதான் குருவினுடைய டைரக்ஷன், தெய்வம். அதனால இதை பயன்படுத்திக்கங்க. ஜெம் ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஜெம் ஸ்டோன்ஸ் தகவல்கள்லாம் நிறைய கொடுத்துருக்கேன். அது என்ன விஷயம்னா ராசிக்கு கல்லுன்னு சொல்லுவாங்க. அது பேர் ராசி கல்லுன்னு சொல்லுவாங்க. ஆனா ராசிக்கு கல்லு போடலாமான்னு முதல்ல செக் பண்ணிக்கணும். ஏன்னா ராசி வந்து லக்னத்துல 12ஆம் இடத்துல இருக்கும். அப்போ 12ஆம் இடம் வந்து விரயஸ்தானம் ஆகும். இப்போ ஒரு ராசி வந்து விரயஸ்தானத்தில் இருக்கிற ராசியை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து விரயமாகிட்டு இருக்கும். அதனால அது வேண்டாம். அப்போ பர்த் சார்ட்டை கிளியரா பார்த்துட்டு அப்ப நம்ம என்ன ஸ்டோன்ஸ் போடலாம், உங்களுக்கு யோகாதிபதி கிரகம் யாரு, அதை பயன்படுத்தி நம்ம போட்டுக்கிட்டோம்னாக்கா நமக்கு லைஃப் லாங் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் ஜாதகம் எடுத்து சாஃப்ட்வேர் நிறைய வந்திருக்கு. ஜாதகம் போட்டோன்னே ஜென்ரேட் ஆகி வந்துருது. அது மட்டும் இல்லாம ஐயா, நீங்க வந்து பர்த் சார்ட்டை வந்து நீங்க வந்து மேனுவல்லி எழுதி கொடுங்க, நோட் மாதிரி எழுதி கொடுங்க, அதுவும் நம்ம பண்ணி தரோம். அது கொஞ்சம் டைம் எடுக்கிறது, இருந்தாலும் அந்த சர்வீஸை கொடுக்குறோம். ஜாதகம் கணிச்சு எழுதி கொடுக்குறோம். அந்த சர்வீஸை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதை தாண்டி ஒரு தொழில் வளர்ச்சி மேன்மை அடையணும், ஒரு வீட்டில் சுபிக்ஷமாக இருக்கணும், லக்ஷ்மி கடாட்சம் வரணும் அப்படின்ற போது மகாமேருன்னு சொல்லிட்டு அது நிறைய கோயில்கள்ல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. மகாமேருலாம் மதுரை மீனாட்சி, காந்தி காமாட்சிகள்லாம் மகாமேருடைய அனுகிரகத்துல அம்மனுடைய பவரும் அங்க வந்து இயங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி மகாமேரு நம்ம பூஜிக்கப்பட்ட மகாமேரு நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் பூஜை செய்து. அந்த மகாமேரும் நம்ம வீட்டுகளில் வச்சு பயன்படுத்திக்கலாம். இது வந்து எல்லாரும் நிறைய செல்வ வளம் பெருக்கிறதுக்கும் தொழில் வளம் பெருக்கிறதுக்கும் உடல் நோய்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நோய்வாய்களை சரி பண்றதுக்கெல்லாம் இது பயன்படுது. அற்புதமான ஒரு மந்திரங்கள்லாம் அதில் உபசரிக்கப்பட்டு அது உருவேற்றி அது கொடுக்குறோம். அந்த சர்வீஸும் கொடுத்துட்டு இருக்கோம். வாஸ்து கன்சல்டன்ட். வாஸ்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கும். 4 பேருக்கு தேவையான ஒரு வாசல் தான் அந்த வாசல்னு சொல்ல முடியாது. யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த வாசல் நெகட்டிவா இருக்கும். அது முதல்ல பர்த் சார்ட் 4 பேருடைய சார்ட்டோ இல்லை 5 பேர் சார்ட் ஒரு குடும்பத்தில் அத்தனை பேருடைய சார்ட்டை முதல்ல அனலைஸ் பண்ணிடணும். பண்ணி சில பேர்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாசல் வச்சா நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஒரு இடத்துல இதை வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஈசானி மூலையிலிருந்து குபேர மூலையிலிருந்து எல்லாம் கணக்கு எடுக்கணும். அப்போ ஆயாதின்னு சொல்லுவாங்க, அந்த ஆயாதியும் பார்த்து கொடுக்கணும். இதெல்லாம் பார்த்து கொடுக்கும்பொழுது ஒரு பாசிட்டிவான எனர்ஜியா அந்த வீடை கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா தான் நமக்கு சார்ட்ல பர்த் சார்ட்ல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ், இந்த 7.5 சனி, அஷ்டம சனி இதெல்லாம் வரும்பொழுது நம்ம பவர்ஃபுல்லா நம்ம ஹவுஸ்ல இருந்தோம்னா தான் அது அற்புதமா நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும்ன்றத நிறைய என்னுடைய கிளைண்ட்டுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். அதை பயன்படுத்திக்கிறாங்க. அது மாதிரி நீங்களும் பயன்படுத்திக்கிங்க. கீழே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு சர்வீஸ் கண்டிப்பா கிடைக்கும். அந்த சர்வீஸை நீங்க பயன்படுத்திக்கங்க. சுய பர்த் சார்ட்டை வச்சு மாணவர்கள் இப்போ 10th 12th எழுதியிருப்பாங்க, ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மாணவர்கள் அவங்களுடைய துறையை எது தேர்வு செய்யலாம், இதை கூட நாங்க சர்வீஸ் கொடுக்குறோம். ஒரு 10th படிச்ச பையன் என்ன கோர்ஸ்குள்ள போகலாம், ஒரு 12th முடிச்சவர் எந்த கல்லூரிக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போகலாம் என்றத அவங்க பர்த் சார்ட்டை வச்சு அவனுடைய யோகாதிபதி யாரு, அவங்களுக்கு எது ஃபேவரபிளான ஒரு ஒர்க் கிடைக்கும், அவங்க ஐஏஎஸ் ஆகலாமா, இல்லைன்னா இன்ஜினியரிங் ஃபீல்டில் போகலாமா, இல்லைன்னா டாக்டர்ஸ் ஆகலாமா, இந்த மாதிரி இல்லை சில ஆர்ட்ஸ் படிச்சுட்டு அதன் மூலியமா ஏதாவது பண்ணலாமான்றதெல்லாம் ஒரு கன்சல்டேஷன் நீங்கள் பண்ணிக்கங்க.
அவங்க பர்த் சார்ட்டை கொடுத்து நீங்கள் கீழே தெரியுற அந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு அவங்களுக்கு தேவையான ஒரு அந்த லைன் எந்த கிரகத்து வழியா அவங்க போனா அவங்க பேரும் புகழ் வாங்குவாங்க, சக்சஸ்ஃபுல் ஆவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும், நான் இது படிக்க போறேன்ட்டு. இருந்தாலும் அந்த ஜாதக ரீதியா இதை படிச்சா அவங்களுக்கு நல்லா இருக்கும் நம்ம சொல்லும் பொழுது அவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் ஏத்துக்கக்கூடிய தன்மையாக இருக்கு. அப்ப அதை அவங்க அக்செப்ட் பண்ணி ஏத்துப்பாங்க. அதுக்குள்ள அவங்க போனாங்கன்னா அவங்க 100% ஜெயிக்கலாம். இதுவும் நாங்க சர்வீஸா கொடுக்குறோம். அந்த சர்வீஸை நீங்க பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.